KN நேரு, J அன்பழகன், MK அழகிரி, MLA ரங்கநாதன், சிவானந்தம், அன்பில் பெரியசாமி, OC விஸ்வநாதன், இப்படி திமுக தலைவர், அமைச்சர், MLAன்னு பல பேர் 2011 கைது செய்யப்பட்டாங்க. ஏன்னு தெரியுமா? கடந்த திமுக ஆட்சியில, அதாவது 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுக காரங்க அராஜகம் பண்ணி நிலத்தை அபகரிச்சதா போடப்பட்ட கேஸ் மட்டும் 1500க்கும் மேல. இந்தியா ஃபுல்லா இல்ல, ஜஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும். இதுல பல கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அப்பவே நிலங்களை அடிச்சு பிடுங்கி சேர்த்து வச்சதால 2021 ஆட்சிக்கு வந்ததும் அமைதியாகிட்டாங்க. அப்படின்னு நினைச்சா அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு பதிலா இப்ப அனுதாபிகளும் நிர்வாகிகளும் அடிச்சு புடுங்குற வேலையை பாக்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழிலதிபரிடம் பணம் கேட்டு இடத்தை எழுதி கொடுக்க சொல்லி திமுக நிர்வாகி மிரட்டியதாக ஒருவர் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மாரணியில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளி குடும்பம் தங்களது சொந்த நிலத்தை திமுக பிரமுகர் சக்திவேல் தலைமையிலான குழு ஆக்கிரமிக்க முயல்வதாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரிக்க சென்னையைச் சேர்ந்த அடகு கடை உரிமையாளரை திமுக பிரமுகர் கடத்திச் சென்று வலுக்கட்டாயமாக கிரைய ஒப்பந்தம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலத்தை சென்னிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரபு அவி நிலத்தை அபகரிக்க பாக்குறாங்க. எனக்கு பிள்ளையும் நானே இப்ப நாங்க ஹாஸ்டல்ல இருக்கிற சமயத்துல வீட்டை பிரிச்சுட்டாங்க. எங்களையும் அடிச்சுட்டு திமுக ஒன்றிய செயலாளர் இருக்கிறாருங்க சென்னிமலையில. சமத்துவம், சமூக நீதி, ஜனநாயகத்தை இப்படிதான் கடந்த காலத்திலயும் இப்பவும் திமுக காத்துட்டு வருது. திரும்ப ஆட்சிக்கு வர துடிக்கிற திமுக வந்தா தமிழகம் கடன்ல மூழ்குதோ இல்லையோ, மக்கள் சோகத்துல மூழ்கிறது உறுதி. உஷார் மக்களே.